ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேங்க. சூப்பர் காம்பினேஷன். மாங்காயும் பிரண்டையும் வச்சு அவ்ளோ டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரண்டை வந்து நான் எங்க வீட்லயே இருந்த பிரண்டைய தான் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப எலசா இருக்கு. ஸோ உங்களுக்கு பிரண்டை வந்து கடையிலயும் கிடைக்கும். நீங்க அத கூட வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மாங்காய கிளீன் பண்ணிடலாம். ஒரு முழு மாங்காய சேர்க்க போறதில்லங்க. பாதி மட்டும் தான் இதில சேர்க்க போறேன். ஸோ, அதனால கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு தோல சீவிக்கலாம். நம்ம இத துருவிட்டு தான் சேர்க்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட்டு தோல எடுத்துட்டு இத கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம துருவிக்கலாம். இந்த மாரி காய் சீவல் இருக்கும்ல, அதில வச்சு நம்ம அப்படியே நல்லா சீவி எடுத்துக்கலாம். நீங்க பொடியாவும் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க. துருவுனா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா தொக்கு மாரி கிடைக்கும். நீங்க முழுசு முழுசா சேர்த்தீங்கன்னா, அது அங்கங்க இருக்கும். அதனால தான் நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 கப் அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். பிரண்ட கிளீன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு கையில நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெறைய எண்ணெய் எடுத்துட்டு, கையில எல்லா பக்கமும் படுற மாரி எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லன்னா பயங்கரமா கை அரிக்கும். அதனால வந்து இந்த மாரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா நீங்க க்ளவுஸ் கூட போட்டுக்கலாம். இப்ப நம்ம பிரண்டைய கிளீன் பண்ணிடலாம். இது நல்லா எலசா பிஞ்சு பிரண்டையா இருக்கு. பெருசா நார் இருக்காது. நீங்க கொஞ்சம் முத்துனதா இருந்தா கண்டிப்பா நார் எடுக்கணும். இந்த இலையும் சில பேர் சேர்ப்பாங்க. பட் நான் சேர்க்கல. வேணுனா அது கூட சேர்த்துக்கலாம். இப்ப பிரண்டையோட அந்த இலை, அந்த இதெல்லாம் நரம்பு அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம இத உடைச்சுக்கலாம். இந்த ஜாயிண்ட் மாரி இருக்கு பாருங்க. அங்க எடுத்துட்டு நீங்க இப்படி இழுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார் வரும். இது எலசா இருக்கிறதுனால வரல. முத்துனதா இருந்தா அந்த மாரி வரும். இல்லன்னா இப்படி 2ஆ உடைச்சுட்டு இப்படி இழுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வரும். பாருங்க இது எடுக்கவே வரல. ரொம்ப பிஞ்சா இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரண்டையுமே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரண்ட ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு துருவுன மாங்காய் இருந்தது. அது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளிய எடுத்துட்டு ஊற வச்சுக்கோங்க. நம்ம புளியும் சேர்க்க போறோம். இப்ப புளி ஊறட்டும். இப்ப அடுப்புல கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியா சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய் தூள் வேற சேர்க்க போறோம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒண்ணு சேர நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரணும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில ஒரு 10 பல் பூண்ட வந்து தோலோடயே சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும்போது அது அரைப்பட்டுடும். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் வந்து சேர்த்துக்கோங்க. தோல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சிடலாம். இப்ப அதே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்க பிரண்டைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிரண்டை வந்து நல்லா ஃப்ரை ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி நெறைய கருவேப்பிலை சேர்த்து ஒண்ணா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒண்ணு சேர நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க நல்லா கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதையும் வந்து அந்த பருப்போடயே சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இப்ப அதே கடாயில கொஞ்சம் அதிகமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் போல சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் நெறைய சேர்த்தா தான் இந்த தொக்கு கெட்டு போகாம இருக்கும். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க மாங்காய சேர்த்துக்கலாம். மாங்காய சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே வந்து மாங்காய் வேகணும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்கு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே வந்து மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். நமக்கு அதுக்குள்ள பருப்புலாம் ஆறிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க பிரண்டை, பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இத வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு, இத ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி அரைக்கலாம். எடுத்ததுமே தண்ணி ஊத்திட்டோம்னா சரியா அரைப்படாது. அதனால முதல்ல வந்து தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கலாம். இப்ப நான் அரைச்சுட்டு வந்துடுறேன். பாருங்க ஃபர்ஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா நைஸ் பேஸ்ட்டா அரைக்கணுங்க. இப்ப நான் அரைச்சுட்டு வந்துடுறேன். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டா இருக்கணும். அப்பதான் வந்து தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துலாம் போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்ப இது இருக்கட்டும். பாருங்க மாங்காயும் நல்லா வெந்து மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஊற வச்ச புளிய கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மாங்காயோட புளிப்பே உங்களுக்கு போதும்னா நீங்க புளி சேர்க்க வேண்டியதில்ல. ஆனா நீங்க புளியும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா புளியெல்லாம் கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த டைம்ல நம்ம அரைச்ச ஊறுகாய சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒண்ணு சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாங்காய், எண்ணெய், உப்பு, மசாலா எல்லாம் ஒண்ணு சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா வந்து ஒட்டாம வரணுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க இந்த தொக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. 1 வாரம் 10 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரைஸ்லலாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் அமுது உணவு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.